நிகழ்ச்சியில் தொடர்வது தமிழ் கடவுள் முருகனின் புகழ் பாடும் திருப்புகழ் ஏறுமையில் ஏறி விளையாடும் எனும் திருப்புகழ். ராகம் பாகேஷி, தாளம் கண்டச்சாப்பு. ஏறுமையிலேறி விளையாடும் முகமுன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே. ஏறுமையிலேறி விளையாடும் முகமுன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே. ஏறுமையிலேறி விளையாடும் முகமுன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகமுன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகமுன்றே குன்றுருகவேல் வாங்கி நின்ற 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 முகமுன்றே. மாறுபடு சூரனை வதைத்த முகமுன்று வள்ளி மனம் புணர வந்த முகமுன்று. மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளி மனம் புணர வந்த முகமுன்று. மாறுபடு சூரனை வதைத்த முகமுன்று வள்ளி மனம் புணர வந்த முகமுன்று. மாறுபடு சூரனை வதைத்த முகமுன்று வள்ளி மனம் புணர வந்த முகமுன்று. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே. ஆறு முகமான பொருள் நீ அருள வேண்டும்
சிறப்பானதன் முறையில் சலங்கை அணி விழா நிகழ்வினை மேடையில் நிகழ்த்திய சாய் நித்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். இந்த மாணவர்கள் 5 பேரும் வளர்ந்து வரும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கு நல்ல ஒரு கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இத்தகு தருணத்தில் நம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த சிறப்பு விருந்தினர்களின் ஒரே நிகழ்வு. இந்த இனிய நிகழ்விற்கு எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தலைமை விருந்தினர், போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் சி. கற்பகம், துறைத் தலைவர், நாடகத்துறை, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு மேடை கிடைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, வருகை புரிந்தது மட்டுமல்லாது சிறப்பு அழைப்பாளராக வந்து மிருதங்கமும் வாசித்த வாத்திய கலைமணி மாயவரம் டி. விஸ்வநாதன், இயக்குனர் ஸ்ரீ மாருதி கான சபா கோவை அவர்களை மேடை கிடைக்கின்றோம் உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. அவர்களை தொடர்ந்து எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய இசைக்கலைமணி திரு பரணிதரன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். இயக்குனர் மயிலை சப்தஸ்வரங்கள் மயிலாடுதுறை. உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு அவரை மேடை கலைக்கின்றோம். தென்னக பண்பாட்டு மையத்தின் புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவ் போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு பாஸ்கரன் அவர்களை மேடை கலைக்கின்றோம். சாய் நித்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளி குரு திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களை மேடை கலைக்கின்றோம். குரு திருமதி நர்மதா அரவிந்த் அவர்கள் தனது 6 வயது முதலே பரதக்கலையினை பயிலத் தொடங்கி பின்பு குரு திருமதி சத்யா அவர்களிடம் பயின்று கலை மாமணி திருமதி இந்திராராஜன் அவர்களிடம் முறையாக பயின்றவர். 2007ஆம் ஆண்டு தனது அரங்கேற்றத்தை நிறைவு செய்தவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய பட்டயம் பெற்று சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டியத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர். கடந்த 2011 முதல் 19 வரை மயிலாடுதுறை மயிலை சப்தஸ்வரங்கள் நுண்கலை பள்ளியில் பணியாற்றி எண்ணற்ற மாணவர்களுக்கு பரதக்கலையினை பயிற்றுவித்தவர். கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் தஞ்சையில் சாய் நித்தியம் எனும் நுண்கலை பயிற்சி பள்ளியை துவங்கி எண்ணற்ற மாணவர்களுக்கு பரதக்கலையினை பயிற்றுவித்து வருகிறார். இளம் நாட்டிய சுடரொலி, கலா போஷக பிரியா, நுண்கலை ஆச்சாரிய திலகம், நாட்டிய கலைமணி போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களை வாழ்த்தி ஒரு சில வரிகள். நாட்டியமே உனக்கு முதற்பதி, உன் உடல் கொண்டது உதிரமல்ல நடன நதி, உன்னிடம் பயில காத்திருக்கிறார்கள் ரம்பை ஊர்வசி ரதி, நீ கலைமகள் கையேட்டில் உன் பெயரை பதி, நீ நாளும் பழகும் நடனம் உன் வாழ்வின் ஒரு பகுதி, பரதமெனும் மாதவம் செய்திட உயர்ந்திடும் உன் தகுதி, ஆடல் அரசனை பணிகிறாய் அனுதினம், நீ கலைமகள் மகுடத்தில் பதிக்கப்பட்ட ரத்தினம், உழைப்பிக்கும் உயர்விக்கும் கலையை ஏணியை பற்றிப்பிடி, இத்தினம் முதல் பறக்கட்டும் உன் வெற்றி கொடி என வாழ்த்தி திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களை வரவேற்புரை வழங்கிட அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாய் நிருத்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளி வழங்கும் பரதநாட்டிய விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் எங்களின் அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கும் முனைவர் சி. கற்பகம், துணைத் தலைவர், நாடகத்துறை, தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் வாத்திய கலைமணி மிருதங்க இசைக்கலைஞர் மாயவரம் திரு டி. விஸ்வநாதன் அவர்கள், இயக்குனர் ஸ்ரீ மாருதி கான சபா கோவை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் இசைக்கலைமணி வயலின் இசைக்கலைஞர் திரு பரணிதரன், இயக்குனர் மயிலை சப்தஸ்வரங்கள் மயிலாடுதுறை அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்நாட்டிய நிகழ்விற்கு துணை புரிந்த பக்கத்துணை இசைக்கலைஞர்களையும் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சி இனிதே அமைய பேருதவி புரிந்து வரும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்களையும் ஒளி அமைப்பாளர்களையும் தொழில்நுட்ப கலைஞர்களையும் வரவேற்கிறோம். இந்த சலங்கை அணி விழா நிகழ்விற்கு பெரும் பங்களிப்பினை வழங்கி எமது பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களையும் மாணவிகளையும் அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் அனைத்து ரசிக பெருமக்களையும் எம் பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சார்பில் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. மற்றும் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் தென்னக பண்பாட்டு மையத்தில் பணிபுரியும் திரு பாஸ்கர் அவர்களையும் அன்புடன் மேல்கள்.
சிறப்பு விருந்தினர்களை கௌரவம் செய்யும் தருணம் இது. அந்த வகையில் இந்த நிகழ்விற்கு தலைமை விருந்தினராக இங்கே வருகை புரிந்து சிறப்பித்திருக்கக்கூடிய முனைவர் சே. கற்பகம், துறை தலைவர் நாடகத்துறை, தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்ய குரு திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நினைவு பரிசினை திரு அரவிந்த் அவர்கள் வழங்கி உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு கௌரவம் செய்கிறார்கள். திரு அரவிந்த் அவர்கள் தலைமை விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். நன்றி. இந்த இனிய நிகழ்விற்கு எங்கள் அழைப்பினை ஏற்று சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்திருக்கும் வாத்திய கலைமணி மாயவரம் டி. விஸ்வநாதன் அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. அவர்களுக்கு திரு அரவிந்த் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க குரு திருமதி நர்மதா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்கிறார்கள். மேலும் இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இசைக்கலைமணி போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு பரணிதரன் இயக்குனர் மயிலை சப்தஸ்வரங்கள் அவர்களுக்கு அரவிந்த் அவர்கள் பொன்னாடை அணிவிக்க குரு திருமதி நர்மதா அவர்கள் நினைவு பரிசு வழங்கி கௌரவம் செய்கிறார்கள் உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. தென்னக பண்பாட்டு மையத்தின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் எங்களின் அழைப்பினை ஏற்று இங்கே வருகை பெற்றிருக்கக்கூடிய திரு பாஸ்கரன் அவர்களுக்கு திரு அரவிந்த் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். தென்னக பண்பாட்டு மையத்தின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டிவ் திரு பாஸ்கரன் அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. சாய் நிர்த்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளியின் மூலம் இன்று சலங்கை அணி விழா நிகழ்வு செய்த மாணவிகளுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. அந்த வகையில் முதலாவதாக திரு பா. அருள் பிரகாசம் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களின் புதல்வி செல்வி பவினேஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் அவர்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. அவர்களோடு இணைந்து அருள் பிரகாசம் தமிழ்ச்செல்வி அவர்களின் புதல்வி பவ்யஸ்ரீ அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து இந்த வளர்ந்து வரும் நடன கலைஞர்களுக்கு இங்கே கௌரவம் செய்கிறார்கள் உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. முதலாவதாக பவினேஸ்ரீ அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. பவினேஸ்ரீ அவர்களின் பெற்றோர்கள் அருள் பிரகாசம் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த தருணத்தில் சாய் நித்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளியில் பயின்று சிறப்பானது முறையில் சலங்கை அணி விழாவை நிறைவு செய்த பவினேஸ்ரீ அவர்களுக்கும் இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து அருள் பிரகாசம் தமிழ்ச்செல்வி அவர்களின் புதல்வி பவ்யஸ்ரீ அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. சிறப்பு விருந்தினர்கள் இணைந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னாடை அணிவிச்சு கௌரவம் செய்கிறாங்க. ரசிகர்கள் நீங்கள்லாம் கைதட்டி இந்த வளர்ந்து வரும் இந்த நடன கலைஞர்களை நல்ல ஒரு உற்சாகப்படுத்தணும் இந்த தருணத்தில். ஏன்னா ஒரு சின்ன குழந்தைங்க இவங்கெல்லாம் ஒரு 6-7 வயசு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கிறாங்க இவங்கெல்லாம். இந்த தருணத்தில் ஒரு பெரிய பயிற்சியை மேற்கொண்டு மேடை பயம் இல்லாமல் உங்கள் முன்னாடிலாம் வந்து நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுக்கணும். தொடர்ந்து மு. அக்பர் அலி திருமதி கவிதா அவர்களின் புதல்வி அபிஸ்ரீ அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. தொடர்ந்து திரு சாமிநாதன் திருமதி சுகன்யா தேவி அவர்களின் புதல்வி சா. தரண்யா அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. பெற்றோர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திரு சாமிநாதன் திருமதி சுகன்யா தேவி அவர்களை. தொடர்ந்து திரு பூபாலன் திருமதி கமலி அவர்களின் புதல்வி பூ. கனிஷ்கா அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது அவர்களின் பெற்றோர்களின் முன்னிலையில்.
நன்றி. தொடர்ந்து இந்த இனிய பங்களிப்புக்கு பக்கத்தினை வழங்கிய இசை வழங்கிய கலைஞர்களுக்கு இங்கே கௌரவம் செய்ய இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக வாய்ப்பாட்டு திரு நந்தகுமார் உன்னிகிருஷ்ணன் அவர்கள், அவரை வாழ்த்தி ஒரு சில வரிகள். தெளிந்த கலையின் ஞானம், நீ இசைக்கும் ஒவ்வொரு பண்ணும் ராமன் எய்திய பானம், உன் புகழின் நிழலை தொட்டுவிட எண்ணும் அந்த நீலவானம், நீ குரலால் தொற்றதால் காற்றும் கொள்ளும் நாணம் என வாழ்த்துவோம். வாய்ப்பாட்டு திரு நந்தகுமார் உன்னிகிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கே சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து இங்கே பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். சிறப்பான முறையில் பக்கத்துணை இசை மிருதங்க வழங்கிய சிறப்பு விருந்தினர் மேடையில் வீற்றிருக்கிறார். அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வயலின் இசைக்கலைஞர் தில்லை என் முத்துக்குமரன் அவர்கள், வயலின் இசைத்து சிவந்து விரல்களோ செங்காந்தல், உன் விளையால் இசையில் வில்லில் இருப்பதோ கலைவாணியின் பொன் கூந்தல், நீ இசைக்கும் வேளையில் மேடையில் அமையது இசைப்பந்தல் என வாழ்த்துவோம். வயலின் இசைக்கலைஞர் தில்லை என் முத்துக்குமரன் அவர்களை மேடை கலைக்கின்றோம் உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. நன்றி. தொடர்ந்து புல்லாங்குழல் இசைக்கலைஞர் தஞ்சை திரு வசந்த்குமார் அவர்கள், கந்தனும் கண்ணனும் வாசித்தது புல்லாங்குழல், நீயும் இதழ் பதித்து இசைப்பதால் ஆனாய் அவர்களின் நிழல், உன் இசை பிரசங்கம் என்பதே ஒரு இன்பச் சுழல், அதில் கனிந்து போனது எம் ஆவித்தளல் என வாழ்த்துவோம். புல்லாங்குழல் இசைக்கலைஞர் திரு வசந்த்குமார் அவர்களை மேடை கலைக்கின்றோம் உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. பிரியா ராகம் வாசிப்பதில் தலை சிறந்த கலைஞர். யாராவது வசந்தா ராகம் வாசிச்சாங்கன்னா நம்ம வசந்தான்னு கேட்கலாம், வாசிக்கிறது வசந்தா அப்படின்னு கேட்கலாம். இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷனை அழகாக ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு காம்பேர் பண்ணிகிட்ருக்கிற தஞ்சை திரு பிரபு ராமமூர்த்தி அவர்களுக்கு நிகழ்ச்சியில் மேலே இருக்கும் கலைஞர்கள் அனைவரும் சேர்ந்து அவருக்கு கௌரவிக்கிறார்கள். ஒப்பனை கலைஞர் திரு கதிரன் அவர்களுக்கு இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களை அரங்கம் நிறைந்த கரவொலி. இந்த 5 மாணவர்களுக்கும் சிறப்பான முறையில் ஒப்பனை செய்த ஒப்பனை கலைஞர் திரு கதிரன் அவர்களுக்கும் இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது. ஒப்பனை கலைஞர் திரு அஜித் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கும் இங்கே கௌரவம் செய்யப்படுகிறது உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு. புகைப்பட கலைஞர் திரு வெற்றி அவர்களை மேடை கலைக்கின்றோம். வெற்றி இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியில் வெற்றியே கிடையாது. ஸோ அவர்களுக்கு இந்த தருணத்தில் சிறப்பு செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு புகைப்பட கலைஞர் திரு வெற்றி அவர்களை மேடை கலைக்கின்றோம். ஒளி அமைப்பாளர் திரு சேகர் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அவர்களுக்கும் இங்கே கௌரவம் செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இந்த இனிய நிகழ்விற்கு சிறப்பான முறையில் ஒளி வழங்கிய திரு சேகர் அவர்களுக்கு இந்த நிகழ்வின் சார்பாக சிறப்பு விருந்தினர்கள் பொன்னாடை அணிவித்து இங்கே கௌரவம் செய்கிறார்கள். நாம் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த சிறப்பு விருந்தினர்களின் உரை நிகழ்வு. சிறப்பு விருந்தினர் முனைவர் சே கற்பகம் அவர்கள், துறை தலைவர் நாடகத்துறை. இவர் இளமை காலம் முதல் இசையின் மீதும் தமிழின் மீதும் தீராத பற்று கொண்டவர். தமிழ் மற்றும் இசைத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். 15 ஆண்டுகளுக்கு மேலான ஆசிரியர் பணி, 18 ஆண்டுகளுக்கு மேலான ஆராய்ச்சித்துறை அனுபவத்துடன் வலம் வரும் உன்னத கலைஞர். 100க்கும் மேற்பட்ட கருத்தரங்கங்களில் கலந்து கொண்டு எண்ணற்ற ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தவர். 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவர். அவ்வை விருது, சங்கீத சிரோன்மணி விருது, MS சுப்புலட்சுமி விருது போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற முனைவர் சே கற்பகம் அவர்களை வாழ்த்தி ஒரு சில வரிகள். இயல் இசை நாடகம் எனும் முத்தமிழும் இவருக்கு அத்துப்படி. இவர் முத்துறையிலும் பட்டம் பெற்ற சான்றோர் குடி.
தமிழின் மேன்மையை நூலால் அளந்தவர், தகவார்ந்த தன் தனித்திறனாலே வானுயர வளர்ந்தவர். மேலை நாடுகளும் வியக்கும் இவரின் திறம் கண்டு, இவரின் ஒவ்வொரு சொல்லும் இனிக்கும் கற்கண்டு. தாய்மொழி தமிழை தந்தை வழி கற்றவர், முத்தமிழும் ஒன்றாய் குடியிருக்க கலைமகளின் ஆசி பெற்றவர். கல்வி பணியில் இவர் தேனி, கலைப்பயிலும் பலருக்கு தோணி. சங்க இலக்கியங்கள் கற்றுத்தேர்ந்த ஞானி, தமிழிசையின் தகவறிந்த கேணி. செல்வ கணபதி ஆசி பெற்ற கற்பகமே வருக, தமிழ் கடவுள் மொழியாலே தலைமை உரை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சாய் நிருத்தியம் நுண்கலை பயிற்சி பள்ளியின் சார்பாக பரதநாட்டிய சலங்கை அணி விழா மிக அருமையாக இனிதே நிறைவுற்றது. இந்த பயிற்சி பள்ளியை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களுக்கு, இவருக்கு ஆசிரியர் என்ற முறையில் நான் அவரை வாழ்த்துகிறேன். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளாக ஒரு தொடர்பு. எங்களுடைய தமிழ் பல்கலைக்கழக இசைத்துறையில் இவர் பரதநாட்டியத்தில் டிப்ளமோ, அதாவது பட்டயம் படித்தவர். அவருக்கு நான் பயிற்சி அளித்தேன் என்ற அளவில் அவரை குரு என்ற முறையில் வாழ்த்துகிறேன். மிக சிறப்பாக ஒரு சின்ன குழந்தைகளை ஆட்டுவிப்பது என்பது மிக அரிதான ஒரு கலை. அதிலும் மேடையில் ஏறி அவர்களை முறையாக தான் சொல்லிக் கொடுத்ததை முறையாக அவர்கள் ஆடுவதே என்பது மிகவும் அரிதான ஒன்று. ரொம்ப ரொம்ப பெரியவங்க கூட ஒரு ஆடியன்ஸை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம என்னென்ன படித்தோமோ எல்லாத்தையும் மறந்துகிற நிலையில் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக, நல்ல தாள சுத்தத்துடன், அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு 2 ஆண்டுகள் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இவ்வளவு அழகாக ஒரு தாள சுத்தம், அதாவது தாளத்தில் பல வகையான பஞ்சநடைகள் வைத்திருந்தார்கள். கடைசியில் அவர்கள் திருப்புகள் கண்டச்சாப்பு அதிலெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பயிற்சி பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் அந்த மாணவிகளுக்கு பயிற்சி இருந்தால்தான் அவர்கள் இந்த மேடையில் ஏற முடியும். அந்த வகையில் இவருடைய உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்கள் தொடர்ந்து இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக அந்த மாணவர்கள் ஆடினார்கள். மிக சிறப்பாக. அது சாதாரணமாக சலங்க பூஜைன்னு போனாவே ஒரு 2-3 ஐட்டத்தோடு முடிச்சிடுற நேரத்தில் இப்படி ஒரு மணி நேரத்திற்கு மேலாக, அதுவும் மாணவர்களுக்கு ஒரு எந்த இடத்துலையும் இடைவெளியே இல்லை, அடுத்தடுத்தது வந்துக்கிட்டே இருந்தாங்க. அடுத்தது 5 குழந்தைங்களுமே தொடர்ந்து அந்த ஸ்டேஜில் ஆடிக்கிட்டே அதுதான் ஒரு முக்கியம். ஏன்னா சில நேரத்தில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தரையாக நடுவில் விடுவாங்க. அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் இப்போ என்ன இப்போவே சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு 12-1 மணி வரைக்கும் ரிஹர்சல் போயிட்டு திருப்பி மேக்கப் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஸ்டேஜில் ஏறி இருக்காங்க. அப்படின் போது அந்த பயிற்சி இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் ஏறவே முடியாது. ரொம்ப அழகாக புஷ்பாஞ்சலியில் ஆரம்பித்து இந்த திருப்புகள், நான் நினச்சது தில்லானாவோட முடிச்சிருவாங்கன்னு நினச்சேன். நம்முடைய மரபு திருப்புகளில் முடிக்கிறது தான். அந்த வகையில் மிக அழகான ஒரு நாட்டிய அந்த கோரியோகிராஃபின்னு சொல்ல முடியும். அதேமாரி ஜதீஸ்வரம்லாம் ஆடுறதே கிடையாது. ஸ்டேஜில் அரங்கேற்றத்திலே பார்த்திங்கன்னா ஜதீஸ்வரன்றதை ஆடுறதே கிடையாது. ஏன்னா அதை பார்க்கக்கூடிய பொறுமை பார்வையாளருக்கு இல்லைன்னு நினச்சிட்டு நிறைய டீச்சர்ஸ் விட்டுறாங்க. ஆனால் அதில் தான் முக்கியமாக கண்டிப்பாக அதெல்லாம் ஆடக்கூடிய, ஏன்னா நம்முடைய தஞ்சை மண்ணுன்ற நாட்டியத்தை இப்பொழுது உலக அரங்கில் நாட்டியம் போய்கொண்டிருக்கிறதுக்கு காரணமே நமக்கு தஞ்சாவூர் தான். தஞ்சை நால்வர் இந்த பரதநாட்டிய முறையை அமைத்து கொடுத்து இந்த அரங்கப்படுத்தவில்லை என்றால் இப்போ இருக்க நம்ம பரதநாட்டியமே இல்லை. அந்த வகையில் ஒரு தஞ்சைன்ற இதுக்கு ஒரு புனிதமான இடம் உண்டு. அதிலும் தென்னக பண்பாட்டு மையம் பல கலைஞர்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற இடத்துல இந்த 5 நாட்டிய மணிகளும் ஆடியிருக்கிறார்கள். இவர்களுடைய பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், இது சலங்கை, நான் பொதுவாக சலங்கை அணிவிப்பு விழாவுக்கு நான் சொல்கிறது, நீங்கள் கண்டிப்பாக அரங்கேற்றம் போகணும். ஏன்னா அரங்கேற்றம் தான் ஒரு மாணவியினுடைய நாட்டிய திறனை மெய்ப்பிக்கக்கூடிய இடம். ஏன்னா ஒரு வர்ணம்னு ஒன்று ஆனாதான் அந்த மாணவி ஒரு பரிபூர்ணமாக ஒரு நாட்டிய மார்க்கத்தை பயின்றிருக்கிறார் என்று அர்த்தம். அந்த வகையில் அன்பான பெற்றோர்களுக்கு வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் ஒரு கல்வின்றது ஒரு இருந்தாலும் இந்த நாட்டிய கலையை தொடர்ந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கொண்டு செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த 5 மாணவிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், கலை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருக்கிற நிலையில்
ஒரு நல்ல ஒரு மனப்பாட சக்தியை, நல்ல உடல் வளத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை வந்து இந்த நாட்டிய கலை. அதனால் இதை வந்து விடாமல் அவர்களை அரங்கேற்றத்திற்கு கொண்டு வந்து அடுத்து பல உலகளாவிய நிலையில் வந்து அவர்களை கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோள் தான் நான் பெற்றோர்களுக்கு விடுக்கிறேன். ஒரு நமக்கு வந்து எஜுகேஷன் கல்வின்றது அடுத்தது இருக்கலாம், இதை வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் உங்கள் குழந்தைங்களை ஆட வைங்க. அப்போ வந்து இந்த கல்வின்றது அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறத கூட எளிமையாக அவங்க வந்து கற்றுக்க கொடுக்க அவர்கள் வந்து ஈஸியாக அதை வந்து கிராஸ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கலைக்கு உண்டு. ஒரு நல்ல யோகா போன்ற எக்ஸசைஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது. நல்ல மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய கலை இந்த நாட்டிய கலை. அதனால் வந்து மாணவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் இதுக்கு வந்து இதுதான் ஒரு மார்க்கம் படிச்சுட்டேன் எனக்கு முடிஞ்சிச்சுனே கிடையாது. ஏன்னா வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு கடல் போல படிக்க 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 எப்படி நீங்கள் வந்து மேலே உயர்றீங்களோ அதை மேலே ஆட 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 தான் உங்களுக்கு நல்ல அபிநயங்கள் ஆகட்டும், தாள கட்டுகள் ஆகட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து பக்குவப்படும். அதனால் பெற்றோர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் தொடர் பயிற்சி என்பதை அந்த மாணவிகள் கைவரப்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தது இன்னைக்கு தான் நர்மதாவுடைய நட்டு வாங்கத்தை நான் வந்து பார்த்தேன். அவங்க வந்து ஆடினது வந்து பார்த்துருக்கேன். இப்போ நட்டு வாங்க ரொம்ப நேர்த்தியாக எந்த இடத்துலையுமே அந்த காலப்பிரமாணம் கொஞ்சம் கூட விலகவே இல்லை. ரொம்ப நல்ல அழகாக நட்டுவாங்கம் செய்தார்கள். முறையாக அந்த மாணவியர்களுக்கும் பயிற்சி கொடுத்தார்கள். அடுத்தது நம்ம பக்க இசை கலைஞர்கள். ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உலகளாவிய நிலையில் பல பெரிய நாட்டிய கலைஞர்களுக்காக வாசிக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள். இப்போது நம்ம தஞ்சை மண்ணில் வந்து வாசித்ததுக்கு நாம் தான் பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஒரு அற்புதமான குரல் இசை கலைஞர் அவர். எங்களுக்கு வந்து சிலப்பதிகார உருவாக்கத்திற்கு வந்து சார் வந்து நிறைய எங்களுக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. திருவாலப்புத்தூர் செந்தில் மூலியமாக எங்களுக்கு அவர்கிட்டேருந்து நாங்கள் வந்து ஏன்னா இன்றைக்கி தான் அவரை நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிக அருமையான ஒரு குரல் வளம். ரொம்ப அழகாக அந்த பிள்ளைங்களுக்கு வந்து எந்த விதத்தில் டிஸ்டர்பே பண்ணாமல். ஏன்னா வந்து முக்கியமாக என்னென்னா இப்போ கிளாஸில் வந்து டீச்சர் வந்து பாடி கிளாஸ் எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகும். அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ஆடக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்டன்னாக ஆகிடுவாங்க. அந்த விதத்தில் ரொம்ப அழகாக அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப அழகான குரல் வளத்தால் மிக அருமையாக பாடிய இது குரல் இசை கலைஞர் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தது மிருதங்கம் சார் வந்து சொல்லவே வேண்டாம். சாரும் நானும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இலங்கையில் நடைபெற விழாவில் வந்து நாங்கள் வந்து 2 பேரும் அப்போ தான் சாருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சது. ரொம்ப பெரிய அதாவது உலகளாவிய நிலையில் ஒரு நாட்டியத்திற்கு மிருதங்கம் இசைக்கின்ற மிக அற்புதமான கலைஞர் அவர் வந்து இப்போ நர்மதாவுக்கு வந்து மிருதங்கம் இசைச்சது நர்மதா செய்த புண்ணியம் தான் சொல்லணும். ஏன்னா அவங்களாம் பெரிய உலகளாவிய நிலையில் அமெரிக்கா போன்ற சுவிட்சர்லாந்து போன்ற பல இடங்களில் வந்து சுற்றி கொண்டு இருக்கவர்கள். பெரிய கலைஞர்களுக்கெல்லாம் வாசிக்கக்கூடியவர். ஒரு வளரும் ஒரு நாட்டிய ஆசிரியருக்கு அவர் தன்னுடைய பங்களிப்பை செய்தார். மிக சிறப்பான ஒரு பக்குவமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக வாசித்த ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக வணக்கங்களும். அடுத்தது முத்துக்குமார் சார் வந்து எங்களோடு தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டு இருப்பவர். என்னை போல அவரும் ஒரு கல்லூரியில் வந்து பேராசிரியராக இருந்தாலும் தன்னுடைய கலைன்ற தொழிலை வந்து விடாமல் நாட்டியத்துக்கு வந்து முத்துக்குமார் சார் வயலின் இருந்தால் நம்ம பயப்படவே வேண்டாம். அந்த பிஜிஎம் வாசிக்கிறது உண்மையாகவே எல்லா கலைஞர்களுக்கும் அது வராது. இப்போ ஒரு நாட்டியத்தில் வந்து நடுநடு இந்த பிஜிஎம் கொடுக்கணும். பிஜிஎம் கொடுத்தா தான் அந்த அரவணைப்பு கட்டுக்கோப்பு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராகங்களையும் அடுத்த பாகேஸ்வரி வாசிச்சுட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்துட்டார். அவங்க வந்து மங்களம் பாடணும்னு அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அழகாக அந்த வந்து நீட்டாக அந்த ப்ரோக்ராமை வந்து ரொம்ப ஷெட்யூல் பண்ணி அடுத்தது அவர்கிட்ட வந்து நம்ம ஒரு தடவை நம்ம கொடுத்துட்டா போதும். அவர் அழகாக நோட்ஸ் எடுத்துப்பார். அவருடைய டேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நோட்ஸ் எல்லாமே இருக்கும். அதனால் நமக்கு அடுத்த தடவை நம்ம கூப்பிட்டா நம்ம எந்த இதுலையுமே அவருக்கு குறித்து கொடுக்கவே வேண்டாம். ரொம்ப அழகாக தன்னுடைய வேலையை வந்து மிக சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞர்.
அடுத்தது புல்லாங்குழல் கலைஞர் வசந்த் அவர்களுடைய புல்லாங்குழல் இசையை நான் முன்னாடி கேட்டிருக்கேன். அவரும் நல்ல கம்போஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். அவர் தஞ்சையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று தான் நினைக்கிறேன். ஆனால் உலகளாவிய நிலையில் அவர் பல இடங்களுக்கு பல ஆசிரியர்களுக்கு இசைத்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு பக்க இசைக்குழு நர்மதாவுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் தொடர்ந்து இவங்களை பயன்படுத்திட்டு நீங்கள் மேலும் 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 நீங்கள் வளர வேண்டும். அடுத்ததாக பார்வையாளர்களும் ரொம்ப அமைதி காத்து அவர்களுக்கு மாணவர்களுக்கு உற்சாகம் படுத்தினார்கள். அடுத்தது ஒப்பனை கலைஞர். அவருடைய தந்தையார் எங்களுக்கு ஒப்பனை செய்தவர் வெங்கடசாமின்றவங்க. பெரிய தஞ்சாவூரில் பெரிய ஒரு ஒப்பனை கலைஞராக இருந்தவர். இப்போ கதிரவன் அவர் இப்போ என்னுடைய பொண்ணுக்கும் அவர் தான் ஒப்பனையை செஞ்சார். ரொம்ப ஒரு நெடுநாளைய பழக்கம் எங்களுக்கும் அவருக்கும். ரொம்ப அழகாக அந்த குழந்தைங்களுக்கு ஒப்பனை இருந்தது. மற்றும் ஒளி அமைப்பு, ஏன்னா ஒரு கச்சேரிக்கு முக்கியமே இந்த ஒளி அமைப்பு தான். இந்த கச்சேரியை டிஸ்டர்ப் பண்ணுறதே அதுதான். பல இடங்களில் ஒயின்னு ஒரே சவுண்டு கேட்டுட்டு ஆடுறவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ், எல்லாத்துலேயும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக ஒளி வழங்கிய கலைஞர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி. நர்மதா இன்னும் மேலும் மேலும் பல மாணவர்களை உருவாக்கி பல மாணவர்களுக்கு அரங்கேற்றம் செய்து பல உயரிய விருதுகளை உலகளாவிய நிலையில் பெற வேண்டும் என்று ஆசிரியர் என்ற முறையில் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுக்கு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகமே வாழ்த்தியதை உணர்த்தியது உங்களின் தலைமை உரை. உங்களின் தலைமை உரைக்கு மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சிறப்பு விருந்தினர் வாத்திய கலைமணி மாயவரம் டி. விஸ்வநாதன் அவர்கள். இவர் பெரும் இசை பாரம்பரியத்தின் தொடர்ச்சி. இவரின் தாத்தா புகழ்பெற்ற தமிழ் இசை கலைஞர் திருமுல்லைவாயில் முத்துவீர் பிள்ளை அவர்கள். இவரின் தந்தை தில்லையம்பலம் புகழ்பெற்ற மிருதங்க இசைக்கலைஞர். இவர் சென்னை அரசு இசைக்கல்லூரியில் பட்டப்படிப்பு நிறைவு செய்தவர். பின்னர் மிருதங்க கலை பயிற்சியினை போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய திரு குருவாயூர் துரை அவர்களும் பயின்றவர். இவர் கால் பதிக்காத நாடுகளே இல்லை என்றே சொல்லலாம். வாசிக்காத பரத கலைஞர்கள் இல்லை என்றே சொல்லலாம். அந்த வகையில் தனஞ்சயன், மீனாட்சி சித்தரஞ்சன் போன்ற முன்னணி பரதநாட்டிய கலைஞர்களுக்கு வாசித்த பெருமைக்குரியவர். இவரின் வாசிப்பை கண்டு 2006ஆம் ஆண்டு நமது மாண்புமிகு மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். வாத்திய கலைமணி, மிருதங்க கலா நிபுணா, லய வித்ய ரத்னா போன்ற பல்வேறு விருதுகளை பெற்ற அவரை வாழ்த்தி ஒரு சில வரிகள். கால் நூற்றாண்டு கடந்த கலைப்பயணம், கண்கள் கண்டதில்லை அனந்த சயனம், உன் இசைக்கு பரிசாய் மாய சபை அமைத்து தருவான் மயனும், நின் முழவிசை கச்சேரிக்கு முன்னிருக்கை கேட்பார் அந்த அயனும், நீ தாள கணக்குகளை செதுக்கும் சிற்பி, சந்தன காற்றுக்கும் கொஞ்சம் முழவிசை கற்பி, முழவு என்றதும் இவரின் பெயரை நான் உச்சரிக்கும், இவரின் வரவை வேண்டி பல சபாக்கள் நச்சரிக்கும், உன் மிருதங்க சொல் கேட்டு ஆடும் சதங்கை, உன் இசையில் தனைமறந்து கட்டும் சதம் கை, கலைப்பணிகளிலே ஆர்வம் அதிகம், உன் ஒவ்வொரு தாளக்கணக்கும் ஒரு பதிகம், இசையின் மீது என்றும் குன்றாத பக்தி, தனித்துவமான ஜதியும் கோர்வையுமே இவரின் வெற்றிக்கான யுக்தி, இக்குவளையம் முழுதும் பிரசித்தி பெற்றது நின் இசையின் சக்தி என வாழ்த்தி சிறப்பு விருந்தினர் வாத்திய கலைமணி மாயவரம் டி. விஸ்வநாதன் அவர்களை உங்களின் அரங்கம் நிறைந்த கரவொலியோடு வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள், கொஞ்சம் அமைதியாக உட்கார்ந்து இன்னொரு அரை மணி நேரம் ஒத்துழைச்சா இந்த நிகழ்வு சிறப்பாக நிறைவடையும். முதல்ல தலைமை உரை ஏற்று இங்கு வாழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய கற்பகம் அம்மையார் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியினை முதல்கண் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இயல் இசை நாடகம் முத்தமிழும் சேர்ந்த ஒரு கலவை தான் அவங்க. ஏன்னா இயல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல ஆராய்ச்சி கட்டுரைகளை வழங்கியவர், இசை அருமையாக பாடக்கூடியவர். ஏன்னா இலங்கையில் அவங்க பாடினாங்க, பாடி அவங்க ஒரு பெரிய லெக்சரே கொடுத்தாங்க, பிரமாதமாக இருந்தது. அதுக்கு முதல்ல அங்கேயே ஒரு வாழ்த்து சொன்னேன், இங்கே இன்னொரு வாழ்த்து சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி நாடகத்துறையோட இப்போ வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதனால் இயலிசை நாடகம் முத்தமிழும் அங்கே இருக்குது. அவங்க வாழ்த்தின அப்புறம் நாங்கள்லாம் அதுக்கு வழிமொழிகிறோம். அவங்க முன்மொழிந்துட்டாங்க, அதை நாங்கள் வழிமொழிகிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி ஆடின பவன்யஸ்ரீ, பவ்யஸ்ரீ, அபிஸ்ரீ, தனன்யா, கனிஷ்கா, இந்த 5 குழந்தைங்களும் ரொம்ப அற்புதமாக நேர்த்தியாக ஆடினத்துக்கு முதல் காரணம்
பெற்றோர்கள், ஏன்னா பெற்றோர்கள் வந்து சரியான நேரத்துக்கு பயிற்சி கொண்டாந்து விட்டு கூட்டுட்டு போகலன்னா இந்த கலை அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ முதற்கண் பெற்றோர்களை வாழ்த்துகிறேன். ரெண்டாவது குரு நர்மதா அவர்கள் வந்து, நர்மதா அரவிந்த் அவர்கள் வந்து ரொம்ப அமைதியானவர்கள், அன்பா குழந்தைங்களை நடத்தக்கூடியவங்க. அதனால தான் அந்த குழந்தைங்க பயம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு ஆடினது காரணம் அந்த அன்பான வகையில் அவங்க வந்து அந்த குழந்தைங்களை பயிற்சி கொடுத்தது தான். ஏன்னா நேர்த்தியான பயிற்சி அப்படிங்கிறத விட முதல்ல அன்பா அந்த குழந்தைங்களை புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஏற்ற மாதிரி அந்த நாட்டிய உருப்படிகளை கோரியோகிராஃபி பண்ணியிருந்தாங்க. முதல்ல அதுக்கு நர்மதா அவங்களுக்கு எனக்கு பெரிய வாழ்த்து. நர்மதாவுக்கு வாழ்த்து கூற வேண்டிய அதே நேரத்தில் அவருடைய குடும்பத்தாருக்கு முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஏன்னா அவங்க அப்பா அம்மா, அதுக்கு அடுத்தது அவருடைய கணவர், அவங்க கணவரோட வீட்டில் இருக்கிற அவங்க மாமனார் மாமியார், அவங்க எல்லாரோடைய ஒத்துழைப்போடு தான் அவங்க இன்னைக்கு வந்து இங்கே அமர்ந்திருக்காங்க. அதனால் அவருடைய கணவர் நர்மதா, அவங்களுடைய கணவர் அரவிந்த் அவர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னாக்கா அங்கே பயிற்சி கொடுக்க முடியாது, குழந்தைங்களுக்கு பாடம் எடுக்க முடியாது, அது தவிர அவங்களையும் வளர்த்துக்க முடியாது. தன்னை வளர்த்து கொண்டால் தான் வந்து ஒரு குரு அப்படிங்கிறவங்க, கடைசி வரைக்கும் ஆசிரியர் அப்படிங்கிறவங்க என்ன அப்படின்னா தன்னை முதல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உயர்த்தி கொண்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்க தான் அந்த குருவோடைய ஸ்தானம் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து அவங்க குடும்பம் ஒத்துழைப்பாக இருக்கிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த 5 குழந்தைங்களோட பெற்றோர்களும் இந்த குழந்தைங்களை நம்ம கற்பகம் மேடம் சொன்ன மாதிரி அரங்கேற்ற அளவுக்கு அவங்கள அந்த பயணத்தை தடைப்படாமல், படிப்பு அந்த காரணங்களை சொல்லாமல் தொடர்ந்து பரதநாட்டியத்தை பயிற்றுவிக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அந்த ஞாபக சக்தி திறனை வந்து இந்த பரதநாட்டிய கலை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குது. இது மிகப்பெரிய தியானம் இது. அதனால் இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக்கிற எல்லா குழந்தைங்களும் நல்ல படிப்புலேயும் முன்னணியில் தான் இருப்பாங்க. அது நான் கண்கூட பார்த்த விஷயம். நான் இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கே போனாலும் இந்த கலையை ஆடக்கூடிய குழந்தைகள் படிப்பில் முன்னணியில் தான் இருக்காங்க. இன்றைக்கி அமெரிக்காவில் ஸ்பெல்லிங் பியில் வின் பண்ண குழந்தை வந்து ஒரு நாட்டிய மங்கை. அவங்க வந்து ஒரு நான் வந்து அவங்களோட அரங்கேற்றத்துக்கு வாசிச்சிருக்கேன். அவங்க வந்து இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க அவங்க போன வருஷம். அந்த மாதிரி பல பேர் வந்து இந்த நாட்டியத்தை கற்றுக்கிட்டவங்க படிப்புலையும் ஞாபக சக்தியிலையும் ரொம்ப உயர்ந்திருக்காங்க. அதனால் இந்த நாட்டிய கலையை தொடர்ந்து இந்த குழந்தைங்க கற்றுக்கணும். அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய பரணிதரன் அவர்களுக்கும் நம்ம கலை பண்பாட்டுத்துறை அண்ணா அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வந்து அவங்க குழந்தைங்களை வாழ்த்துறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை அளிக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை நல்கிய நர்மதா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் மற்றும் மாணவிகரின் குடும்பத்தாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பானது முறையில் வாழ்த்துறை வழங்கிய மிருதங்க இசைக்கலைஞர் மாயவரம் டி. விஸ்வநாதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு, சிறப்பு விருந்தினர் இசைக்கலைமணி திரு பரணிதரன் அவர்கள், இயக்குனர் மயிலை சப்தஸ்வரங்கள் மயிலாடுதுறை, புன்னகை பூத்த முகம், பூவை விஞ்சிய மெல்லிய அகம், அது தகதக வென்றிருக்கும், அது தங்கத்தை வென்றிருக்கும், சப்தஸ்வரங்களை வயலின் வில்லாய் வளைக்கிறாய், சுற்றித் திரியும் காற்றில் சுதி சேர்த்து எம் செவிப்பறையை துளைக்கிறாய், செம்மொழியோடு இனி இசையும் எம்மொழி என சொல்ல விளைகிறார், ஈங்குளோர் இதயத்தில் இன்னிசையாய் மெல்ல நுழைகிறாய், சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை மயூர நாட்டியாஞ்சலி இரண்டிலும் கொண்டாய் முக்கிய அங்கம், நின் மேனி புகழில் முக்கிய அங்கம், தரணி போற்றும் பரணியே வருக, சிறப்பானதொரு வாழ்த்துரை தருக. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு,
எல்லாரும் சொல்லிட்டாங்க. மேடையில் வந்து கடைசியாக பேசுகிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் என்னென்ன சொல்லணும்னு நம்மளாம் ப்ரிப்பேர் பண்ணமோ அவங்களாம் முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. அதனால் மேடம் வந்து மேடத்தை பற்றி சொல்லிட்டாங்க. மேடம் வந்து இங்கே வந்ததே ஒரு பெரிய பெருமை. அதை விட தஞ்சாவூர் மக்கள், தஞ்சாவூரில் நீங்கள் பிறந்ததே ஒரு பெரிய பெரிய புண்ணியம் அப்படின்னு நாங்கள் கருதுகிறோம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தையே நம்ம எப்படி ஒரு ஆண்ட நம்ம ஒரு ஜென்ரேஷன் அப்படின்றதுல ரொம்ப மாற்று கருத்து இல்லாமல் மேடத்தை பற்றி சொல்லணுன்னா அவங்க அவ்வளோ ஒரு பெரிய பிஸி ஷெட்யூல், நிறைய கட்டுரைகள், நிறைய டாக்டரேட் எல்லாத்துக்கும் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. நர்மதாவோட குரு அவங்க வந்தது. ப்ளஸ் அவங்க அப்பா அதே மாதிரி கட்டுரை நிறையா பெரிய ஆர்டிஸ்ட். அதை விட இன்னும் சொல்லணும்னா அவங்க தாத்தா தான் என்னை கொண்டு போய் வயலினில் கொண்டு போய் சேர்த்தது முதல்ல. அதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு வைக்கிறோம். வயலின் வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்களுடைய தாத்தா தான் என்னை போய் முதல்ல காலேஜில் சேர்த்தது. அந்த பெருமைக்குரிய குடும்பத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க வந்தது ரொம்ப ரொம்ப பெருமை. அடுத்தது மாயவரம் விஸ்வநாதன் சார். இங்கே வாசித்த இசைக்கலைஞர்கள்லாம் உண்மையாக சொல்லணுன்னா 6 மாதம் இங்கே இருப்பாங்க, மீதியெல்லாம் ஃபாரினர் தான் சுற்றிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்னென்னா இந்த எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பக்காவாக அமைஞ்சிருக்கு இந்த ப்ரோக்ராமில். நல்லா அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணிடலாம். அந்த பெற்றோர்களுக்கு முதல்ல இந்த நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் என்ன வேணும் அப்படின்னா, இன்றைக்கி இப்போ ஒரு பசங்களும் பஞ்சபூதம் மாதிரி ஒன்று நம்ம சொல்லவே வேணாம். அந்த பஞ்சபூதம் சேர்ந்தால் என்ன ஒரு பெரிய நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும். நம்ம சவுத் ஜோன் டைரக்டர் எந்த ஃபங்க்ஷனுக்கு அவ்வளோ சீக்கிரம் வரவே மாட்டாங்க. அவங்க வந்து முதல்ல குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவங்கி கொடுத்துருக்காங்க. அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து அது மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பாஸ்கர் சாருக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கோம். நல்லா ஒரு கிளாப் பண்ணி சொல்லிடலாம். அதுமாரி இந்த தென்னக பண்பாட்டு மையம், இந்த இடம் இப்படி ஒரு ஆடிட்டோரியம் எங்கேயுமே கிடையாது. இதோட வேல்யூ உங்களுக்கு நல்லா இன்னும் புரிஞ்சுக்கணும். நிறைய அதான் சொன்னேன், தஞ்சாவூரில் பிறக்கதே ஒரு பெரிய பெருமைன்னு சொல்லியிருக்கோம். அது மாதிரி இன்றைக்கி நர்மதா சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னோடய சகோதரியாக இருந்தாலும் எந்த வேலை எடுத்தாலும் அதில் சின்சியராக டெடிக்கேஷனாக எதுவுமே எதிர்பார்க்காம உழைப்பா. நல்லா அதுக்கு ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க், அதுக்கு ஒரு நல்ல உழைப்பாளி. அதுக்கான எஃபெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது மாதிரி அதிர்ஷ்டமும் இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல லெவல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது, இன்னும் நிறைய நிகழ்ச்சி நடக்கணும். இந்த ஆர்ட்டை கண்டிப்பாக பசங்களை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள். இது வந்து நம்மளுடைய பெரிய ஒரு பாரம்பரியம். போன ஜென்மத்தில் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்ம வந்து ஆர்ட்டுக்குள்ளேயே நம்ம பசங்களையோ நம்மளையோ ஈடுபடுத்திக்கவே முடியும். அப்போ ஒரு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கீங்க. இன்னும் இந்த பசங்க நல்லா இன்னும் வளரணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சிறப்பானது முறையில் வாழ்த்துறை வழங்கிய திரு பரணிதன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அரங்கம் நிறைந்த கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். மேடையில் வீற்றிருக்கும் சிறப்பு விருந்தினர்களோடு இணைந்து ஒரு குழு புகைப்படம் இங்கே எடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஒரு வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய நிகழ்வு. ஏன்னா யாரையுமே ஒன்றாவே ஒரு இடத்துல பார்க்க முடியாது. இங்கே மேடையில் இருக்க யாரையுமே நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஒன்றா இருக்கும் பொழுது நல்ல ஒரு கைதட்டலோடு இங்கே மேடைக்கு வந்த அனைத்து சிறப்பு விருந்தினருக்கு நம்ம கைதட்டலோடு உற்சாகப்படுத்துவோம். சலங்கை அணி விழா இனிதே நிறைவடைந்தது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்த சிறப்பு விருந்தினர்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய பக்கத்துணை இசைக்கலைஞர்கள், இந்த நிகழ்விற்கு ஒருங்கிணைந்த ஒத்துழைப்பை வழங்கிய ஒலி அமைப்பார்கள், மேலும் இந்த நிகழ்விற்கு முத்தாய்ப்பாய் இங்கு வருகை புரிந்து கைதட்டி உற்சாகப்படுத்தி ரசிக்க பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து ஒரு இனியதொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து குரு திருமதி நர்மதா அரவிந்த் அவர்களுக்கு இந்த சலங்கை விழா அணி விழா கண்ட மாணவர்களின் பெற்றோர்கள் மேடையில் கௌரவம் செய்வார்கள்.